திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கச்சத்தீவில் ஒன்று கூட உள்ளனர். இந்த நிலையில் கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவை முன்னிட்டு நெடுந்தீவு பங்கு தந்தையும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய பரிபாலகருமான அருட்தந்தை பரமதாஸ் பத்திநாதன் தலைமையிலான குழுவினர் நெடுந்தீவிலிருந்து கச்சத்தீவுக்கு இன்று சென்றனர். கடற்படையினரின் உதவியுடன் பயணிகள் படகில் குறித்த குழுவினர் கச்சத்தீவை சென்றடைந்தனர். நாளை மாலை கொடியேற்றமும் பின்னர் சிலுவை பாதையும் நடைபெறவுள்ளதுடன் நாளை மறுதினம் திருவிழா நடைபெறவுள்ளது. இதனிடையே இலங்கை சார்பில் யாழ் மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அடிகளாரும், இந்தியாவின் சார்பில் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரருட்திரு லூத்து ஆனந்தம் ஆகியோர் இணைந்து கூட்டு ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த யாத்திரையிலே கலந்து கொள்கின்றவர்களுக்கான சகல ஏற்பாடுகளும் வசதிகளும் கச்சத்தீவிலே செய்யப்பட்டுள்ளன. அவர்களுக்கான குடிநீர் வசதிகள், மலசலக்கூட வசதிகள் மற்றும் அங்கே இரவு அடுத்த நாள் திருநாளன்று காலை உணவு வசதிகளும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகவே இந்த திருநாளிலே கலந்து கொள்ள வருகின்ற அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். 2 மறைமாவட்டங்களுக்கு மட்டுமல்ல, 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒப்புரவின், ஒருமைப்பாட்டின், சமாதானத்தின் இடமாகவும் கச்சத்தீவு திகழ்வது மகிழ்ச்சி தருகிறது. எப்பொழுதுமே இந்திய பக்தர்கள் பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டு சாதாரண படகுகளிலே தான் வந்து சேர்கிறார்கள். அரசு எண்ணிக்கையை குறைப்பதால் தான் 4000தோடு நின்று போகிறது. அரசு இன்னும் அதிகமாக இந்திய அரசு அதிகமாக அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் கூடுதலாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனிடையே கச்சத்தீவு திருவிழாவில் கலந்து கொள்வது தொடர்பில் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகத்தில் மத்திய மாநில அரசு அதிகாரிகளின் தலைமையில் மீனவர்களுக்கான கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கச்சத்தீவு திருவிழாவில் கலந்து கொள்ளும் போது பின்பற்றப்பட வேண்டிய முறைகள் குறித்து திருவிழாவில் கலந்து கொள்ள உள்ளவர்களுக்கு வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் இந்திய கடற்படை அதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள், தமிழக கடலோர காவல் குழும அதிகாரிகள், மீன்வளத்துறை அதிகாரிகள், சுங்கத்துறை அதிகாரிகள், கச்சத்தீவு தமிழக ஏற்பாட்டாளர் குழுவினர் இணைந்து தீர்மானங்களை முன்னெடுத்தனர். எல்லா தயார் நிலையில் இருக்கின்றன. ஆகிய அனைவரும் தவறாமல் காலை நேரத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டாம். பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பணம் குறைவாக கொண்டு வரவும், தங்கம் அல்லது விலை உயர்ந்த நகைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டாம். மற்றும் அனைவரும் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். கஸ்டம்ஸ் பக்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற எது கொண்டு வர வேண்டும், கொண்டு வரக்கூடாது, அது பற்றியும் சொல்லியிருக்கின்றோம். மற்றும் எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டு அணிந்து செல்ல வேண்டும். விசைப்படகுகள் செல்லும் போது வரிசையாக செல்ல வேண்டும். கோஸ்ட் கார்டுடைய வழிநடத்தலின்படி அனைவரும் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த வருடம் ஏறக்குறைய 3400 திருப்பயணிகள் கலந்து கொள்கின்றார்கள். 78 விசைப்படகுகளும் 22 நாட்டு படகுகளும் செல்ல இருக்கின்றன. யாழ் குடாநாட்டை சூழவுள்ள தீவுகளில் 285 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாக கச்சத்தீவு அமைந்துள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு பாலமாக கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயம் போற்றப்படுகின்றது. இதற்கமைய இம்முறையும் 2 நாடுகளைச் சேர்ந்த 8000 பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.